குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும். ஜெயமும் கர்த்தரால வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும். ஆனா ஜெயத்தை கொடுக்கிற தேவன். நீ என்னதான் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாலும் அந்த ஆயத்தத்தினால உனக்கு ஒன்றும் நன்மை நடக்குதுல. என் பிள்ளை அப்படி படிக்க வச்சுங்க, என் பிள்ளை என்ன இப்படி நடத்திட்டு போயிட்டாங்க, என்னை கடங்காரனா மாற்றிடுவேன். நீ ஆயத்தம் பண்ணியா? ஜெயம் கிடைச்சதா? இப்போ யார்கிட்ட வந்து நிற்கிறா? கர்த்தரிடத்துல வந்து நிற்கிறேன். ஏங்க முன்னாடியே நீ கர்த்தரிடத்துல வந்து நின்னா இந்த சூழ்நிலைக்குள்ள நீ தள்ளப்பட மாட்டேன். என் பிள்ளை தான் அதை செய்வான், என் பொண்ணு தான் அதை செய்வாங்க, என் குடும்பத்தில் இவங்க தான் செய்வாங்க, அவங்க தான் செய்வாங்க, இப்படியே நம்பி ஓடுவது. நீ என்ன ஒன்றாலும் ஆயத்தம் பண்ணுமா? நீ பெற்று எடுத்து வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் பண்ண ஆயத்தம் பண்ண. ஆனால் அவங்களால ஜெயம் வர நினைச்ச பற்றி அதுதான் தப்பு. என்னை ஒருவர் தெரிந்து கொண்டார், என்னை ஒருவர் முன்குறித்திருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை, எனக்கு தகப்பனா இருக்கிற என் தேவனாலே ஜெயம் வரும். அப்படி நீங்க எண்ணிக்கொண்டு வாழ வேண்டும். ஜெயத்தை கொடுக்கிற தேவன். நீங்க என்னதான் குதிரையை பலமா வளர்த்து